நீ பார்த்தது ஒருவேளை சித்தரா இருக்குமோ? ஆமா, சித்தர் மாதிரி தான் தெரிஞ்சாரு. இந்த காட்டுக்குள்ள எங்கடா போய் தேடுறது? அவன் ஃபோன் நம்பராவது வாங்கினியா? ஹே, இந்த டாக் தான்டா சித்தரோட இருந்துச்சு. சித்தரையா நீ பார்த்த? ஆமா, இவருதான். நீ பயமா இருக்குடா, போயிடலாம்டா. சாமி காட்டுக்குள்ள இருக்கீங்க? ஆண்டவன் கட்டளை. வேட்டியை ஒழுங்கா கட்டல, இதுல ஆண்டவன் கட்டளையா? சும்மா இல்லடா, ஏதாவது சாபம் கொடுத்துட போறாரு. சாபம் கொடுக்கறதுலாம் இருக்கட்டும், முதல்ல ஏதாவது வரம் கொடுக்க சொல்லு, நம்புறேன். சாமி, நாங்கள் சென்னையில் சத்துவம் கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் பண்ணுறோம். மாதம் 70,000 தான் சம்பாதிக்கிறோம். கார்டியூ, பெட்ரோல், ரீசார்ஜ்னு காசெல்லாம் இதுக்கே செலவாயிருது சாமி. ஏய், பொண்ணுங்க நீங்கடி ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்க, காட்டில் இருக்கிறாருன்னு அவர் ஏமாத்திரியா? சாமி, நாங்கள் சீக்கிரம் கோடீஸ்வரங்களாகணும், ஏதாச்சும் வரோம் தரீங்களா? ப்ளீஸ் சாமி. ஒரே ஒரு வரம், யாராவது ஒருத்தர் கேளுங்க. நான் கேக்குறேன்டி. ஏன் நான் கேக்குறேனே? ஏய், நான் வேணா கேக்கட்டா? ஏய், பேசாம இருங்க, லேடிஸ் ஃபர்ஸ்ட். நீ கேளுடா. சரி சரி, நமக்குள்ள சண்டை வேணாம். யார் யாருக்கு என்னென்ன வர வேணுமோ அவங்கவுங்க மொபைலில் டைப் பண்ணி அவர்கிட்ட வைப்போம். அதுலேருந்து ஒன்று அவரே சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே? செத்தாண்டி. அப்படி என்ன தாண்டா டைப் பண்ணி வச்சிருக்க? வெயிட் அண்ட் சீ டூட். ஆயுத பூஜைக்கு அடுத்த நாள் வர தினத்தந்தி பேப்பர் கேட்டேன். அதை போய் ஏன்டா கேட்ட? தமிழ்நாட்டில் ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸும் லீவு. அப்புறம் இப்படி பேப்பர் வரும். இப்போ தெரிஞ்சிடும் இவன் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு. ஹலோ பிரதர், நீங்கள் என்ன தான் வானத்தில் கை விட்டு தெரினாலும் பேப்பர் வராது. நீங்கள் இந்த பொண்ணுக்கு முன்னாடி ஓவரா சீன் போடாதீங்கண்ணே.
டேட் பாத்தியா? அக்டோபர் 4 2014. நீ கேட்ட அதே டேட்டா, ஆயுத பூஜைக்கு மறுநாள். That's unbelievable, man. How did you get the paper? ஹே மச்சி, இங்கே பாருடா. 4 மாதங்களுக்கு முன் மூடப்பட்ட சத்துவம் கம்ப்யூட்டர்ஸ் மீண்டும் திறக்கப்படுமா? இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ஹே, நம்ம கம்பெனிடா. நம்ம கம்பெனி 4 மாசமா மூடி இருக்குன்னு போட்டிருக்கு. அப்போ கணக்கு போட்டா கம்பெனி நாளைக்கே ஷட் டவுனா? இதை போய் நம்பிக்கிட்டு நம்ம அவரை கலாய்ச்சோம்ல, பதிலுக்கு அவர் நம்மளை கலாய்க்கிறாராமா. ஃபோன் எடுத்துகிட்டு வாங்கிட்டு போவோம். 4 மாதம் கழிச்சு வரப்போகிற பேப்பரை இப்பயே தரார். இந்த பேப்பர் நியூஸ் உண்மையை எடுக்கக்கூடாது சாமி. ஐயய்ய, நீ சஞ்சிதாக போட மாட்ட போல்றீங்க. பாடி. யூஎஸ் சிலிகான் வேலி, த டிவைன் பிளேஸ். அங்கே நம்மளோட புது பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறோம். ஹவ் இஸ் இட்? அண்ட் அலாங் வித் மீ யார் யார் வரப்போகிறீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ ஆல். சார், ஐ கான்ட் பிலீவ் திஸ் சார். Excuse me. சத்வம் கம்ப்யூட்டர்ஸ் CEO வெங்கடபதி ராஜு இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டார். அவரால் தொடங்கப்பட்ட சத்வம் கம்ப்யூட்டர்ஸ் RBIயின் விதிமுறைகளை மீறி தவறான முதலீடுகளை மேற்கொண்ட காரணத்தால் பலத்த இழப்பை சந்தித்துள்ளது. அதில் பணியாற்றி வரும் 80,000 ஊழியர்களின் கதி என்னாகுமோ என்ற அச்சம் அவர்களின் குடும்பத்தை சூழ்ந்துள்ளது. இதை பற்றி சம்பவ இடத்திலிருந்து சுஷ்மா. ஏய், அந்த பேப்பர் எங்க? ஆயுத பூஜைக்கு அடுத்த நாள் தினத்தந்தி பேப்பர் வராதுன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். இது என்ன புதுசா கேள்வி? சார், இந்த ஸ்பெஷல் எடிஷன் ஏதாவது? இதை பாருமா, இந்த பேப்பர் ஆரம்பிச்சு 72 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷத்துல ஆயுத பூஜை அன்னைக்கு நாங்கள் பேப்பரை பிரிண்ட் பண்ணினதே இல்லை, இனியும் பண்ண மாட்டோம். வருஷத்துக்கு அந்த ஒரு நாள் லீவ் கொடுக்குறோம், அது கூட உங்களுக்கு பொறுக்கலையா? கடந்த ஜூன் 2 அன்று பகல் 12 மணிக்கு ஆலங்கட்டி மழை பெய்தது போன்று. பேப்பரில் போட்ட நியூஸ் கோஇன்சிடென்ஸ் தான். இங்கே பாருங்க. என்ன, சென்னையில் மீண்டும் அதிசயம். இந்த வருடத்தில் 2வது முறையாக ஆலங்கட்டி மழை கொட்டியது. கடந்த ஜூன் 2 அன்று பகல் 12 மணிக்கு ஆலங்கட்டி மழை பெய்தது போன்று நேற்றும் சரியாக நள்ளிரவு 12 மணிக்கு பெய்தது. இதில் என்ன? இன்னைக்கு என்ன தேதி? ஜூன் 2. மணி என்ன? 12 போகுது. மழை எங்க? பேப்பர்ல போட்டிருக்க நியூஸ் உண்மைனா இன்னைக்கு இங்க இந்த டைம்ல மழை பெய்யணும்ல? ஆமா, இன்னைக்கு ஜூன் 2 இல்ல? தப்புச்சோண்டா அப்பா. ஒய் அப்செட்? இப்போ ஒன்றும் கெட்டு போலியே. இது இன்னும் 4 மாதத்துக்கு அப்புறம் வரப்போகிற பேப்பர்.
இதுல போட்டிருக்கிற எல்லா நியூஸும் உண்மையா நடக்க போகுது. இது நமக்கு மட்டும்தானே தெரியும். ஸோ இதுல இருக்க நியூஸை யூஸ் பண்றோம், பணம் சம்பாதிக்கிறோம். நைஸ் ஐடியா. கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவனை கொன்ற மனைவி கைது, அழுகிய நிலையில் கணவன் பிணம். பணத்தை தேடுறனா பணத்தை தேடுற. ரியல் எஸ்டேட் அதிபர் கள்ளக்காதலியுடன் மாயம். வெங்காயம். ஏய் பேப்பரை குடுறா, நான் படிக்கிறேன். ஆமா ஆமா, பொண்ணுங்க கண்ணுக்கு தான் காசு விஷயம் எல்லாம் கரெக்டா தெரியும். பாரு பாரு. ரூபாய் 2 கோடி பரிசு. ஜோ, நிகிதா, வைஷ்ணவி. ஏய் நம்ம 5 பேர் பேரும் பேப்பர்ல போட்டிருக்கடா. எது நம்ம பேரா? குடு. சென்னை பாக்ஸிங் லீக் இறுதிச் சுற்றில் ராயபுரத்தைச் சேர்ந்த பிஎஸ்என்எல் ஊழியர் தாமஸின் மகன் பீட்டர் அபார வெற்றி பெற்று 2 கோடி பரிசு வென்றார். எனது இந்த வெற்றிக்கு காரணமான சாண்டி, கோகுல், ஜோ, நிகிதா, வைஷ்ணவி ஆகிய 5 பேருக்கும் என் வெற்றியை சமர்ப்பிக்கிறேன் என்று பெருமிதத்துடன் கூறிக்கொண்டார். நம்ம 5 பேரோட பேரையும் சொல்லியிருக்கான். யாரா அந்த பீட்ரு? பீட்டர் என் பையன் தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் பாக்ஸர் கிடையாது. அது அவனே சொன்னாலும் நம்பாதீங்க. இது என்ன பாக்ஸர்னு புது கதையாக இருக்கு. இந்த பாக்ஸிங்னா கிளவுஸ்லாம் மாட்டிட்டு மூஞ்சில குத்திக்குவாங்களே, அதுவா? அப்ப நீங்க பாக்ஸர் இல்லையா? இப்பவும் நான் பாக்ஸர் இல்ல. பாப்பா நல்லா மெத்துன்னு மெத்த மாதிரி இருக்கிற. பட்டா நீ பல்லு தான் வெள்ளையா இருக்குன்னு அதையே காட்டாத. தாமஸ் பையன் பீட்ரு வந்தான். பேப்பர்லாம் அவன் பேர் தான் போட்டிருக்கு. ஆனால் அவன் பாக்ஸரே இல்லைங்கிறான். அப்ப அந்த 2 கோடி நமக்கு தான். எப்படி? அவனை நம்ம பாக்ஸர் ஆக்கிட்டா ஐடி பிரெயின். Kohli has to scan for dive. The third umpire will be called for. Awful mix-up here. Take it, ma'am. He's in trouble. Oh, he's in. The dive has saved him. Again, Kohli goes back. நல்லா வெள்ளேர்னு இந்த மாதிரி ஒரு பொண்ணு மட்டும் கிடைச்சிருச்சு. ஐயம். ஓ Thank you. வாட்ட வெள்ளை. அப்ப சாப்பிட வேண்டியதா ஐஸ்கிரீம். அப்படி இருக்கியா? Thanks. கொடுங்க. It's okay. ஹலோ. லிக் பண்ணியா? எனக்கு தெரியாது. இந்த ரெண்டையுமே நீயே வெச்சுக்கோ. வெரி குட். எனக்கு வேற வாங்கி கொடு. இந்தம்மா வெள்ளையம்மா, ஒண்ணுதாம்மா சாப்பிட்டேன். வா. இங்க பாருங்க, நீங்க வராதீங்கனாலே வருவேன். நீங்க வா வான்றீங்க. I don't need your explanation. எனக்கு வேற வாங்கி கொடு, அவ்வளவுதான். துட்டு இல்லைங்க. யார்கிட்டயாவது வாங்கி கொடு, எனக்கு என்ன? நான் கூப்பிட்டா எவனும் வரமாட்டானே. முதல்ல கூப்பிடு, வராங்களா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு நெருப்புகுமார் கீழே தாங்கிறான். அவனை ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. அவன் காசு வச்சிருக்கிறான். ஏ உன் ஃபோன்ல பண்ண? பேலன்ஸ் இல்லைங்க. புவர் ஃபேமிலி. இம்ச பண்றானே. Believe me. சரி, நம்பர் சொல்லு. 98405 06184. ரிங் போகுது. ஆம்பளை வாய்ஸ்னா வரமாட்டான். உங்க வாய்ஸ்னா உடனே வருவான். நீங்களே பேசுங்க. மிஸ்டர் பீட்டர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. ஹலோ. கிரெடிட் கார்டா? நான் பீட்டர் ஃப்ரெண்ட் பேசுறேன். பீட்டர் ஃப்ரெண்டா? நான் கதை வர்றியா? ஏய், நம்ப மாட்டேங்கறான். கண்டாங்க? அச்சா, ஏழு தான்டா. ஏய், சும்மா அப்பதான் வருவான். ஹலோ, உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். 3rd floor வாங்க. வாங்க. வேணுமா? சீ. ஓகே. பீட்டர்
மை ஃப்ரெண்ட் நெருப்பு குமார். ரொம்ப முக்கியம். ஹலோ. பணத்தை வாங்கி கொடு. ஆ டேய் 20 ரூபீஸ் இந்த எடுத்து குறா. 20 ருபீஸா? அவ்வளோ பெரிய அமௌண்ட் என்னடா எதுரா? ஜஸ்ட் 20 ரூபாய். அது உங்களுக்கு என்ன பெரிய அமௌண்டா? பெரிய அமௌண்ட் இல்ல அப்ப போக வேண்டியதானே. மட்னிய விராட் கோலி அவுட் ஆயிட்டா, நீ வேற என்ன டென்ஷன் பண்ணாத. வேற கோலி வாங்கிக்கலாங்க. இப்போ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? எக்ஸ்கியூஸ் மீ, ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா, அவ நம்பருக்கு ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணுங்க. சூப்பரா. அப்படியே அந்த நம்பரை சேவ் பண்ணிக்க. அது அவ நம்பர் தான். நாலு பேர் என்னன்னு மட்டும் இப்ப கேட்டு சொல்றேன். டார்ஜிலிங் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு பேர் சொல்லாம போறீங்க, அப்புறம் என்னன்னு சேவ் பண்றதுங்க? புஜ்ஜு குட்டின்னு போட்டுக்குவா. வாடி போலாம். யாழினி பேரும் செம்மையா இருக்குல்ல மச்சான். ஃப்ரெண்டும் செம்மையா இருக்குடா. பாக்ஸிங் லீக் அக்டோபர் நடக்க போகிறது உண்மைதான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ரைஸ் அமௌண்ட்டு 2 கோடி ரூபா இல்லை, 1 லட்சம் தான். குட் மார்னிங் ஏர் ஏஷியா. குட் மார்னிங் மேடம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். ஏர் ஏஷியாலேருந்து பாக்ஸிங் எதுவும் ஸ்பான்சர் பண்ணுற ஐடியா இருக்கா? சாரி சார், நாங்கள் கிரிக்கெட்டை தவிர வேற எந்த ஸ்போர்ட்ஸ்க்கும் ஸ்பான்சர் பண்ணுற ஐடியாவே இல்லை. இப்போ இல்லை மேடம், ஒரு 4 months லேட்டர். அப்போவும் சான்ஸ் இல்லை. தேங்க்யூ. பீட்டர் பாக்ஸர் நோ. பாக்ஸிங் மேட்ச் அக்டோபர் கன்ஃபார்ம். கேஷ் ரிவார்ட் 2 crores. நம்மளை கேட்பான் போல் இருக்கு. டோர்னமெண்ட் ஸ்பான்சர் மதிக்கவே இல்லை. கைஸ், நம்ம கேதர் பண்ண ரிப்போர்ட் இதுதான். பட் இதுக்காக கவலைப்பட வேணாம். கண்டிப்பா பீட்டர் ஜெயிப்பான். ஏர் ஏஷியா உள்ள வரும், 2 கோடி பிரைஸ் தரும். ஏன்னா பேப்பர்ல போட்டிருக்கு. எஸ், இந்த விஷயம் பீட்டருக்கு தெரியாது, நமக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா பேப்பர்ல போட்டிருக்கு. கரெக்ட். சோ பீட்டரை பாக்ஸர் ஆக்குறோம். ஆக்கினா அவன் ஜெயிப்பான், 2 கோடி நமக்கு கிடைக்கும். கிளிக்கும். அவன் மேலே ஏறி சண்டை போடுவானா, அவனுக்கு 1 லட்சமா? இவர் கீழே இருந்து கமான் கமான் கை தட்டு வரான், இவருக்கு 2 கோடியா? எவனாச்சும் ஒத்துப்பானாடா? அப்போ ஒன்று பண்ணலாம். மந்த்லி 50,000 தரேன்னு சொல்லுவோம். அது போக ட்ரைனிங் செலவு அவன் செலவுல நம்ம பாத்துக்கிறேன்னு சொல்லுவோம். வெட்டியா சுத்துறோம் தானே, கண்டிப்பா காசு காசுப்படுவான். பாயிண்ட். ஓகே கைஸ், ஆள் அமுக்குறோம், அக்ரிமெண்ட்ல சைன் வாங்குறோம், ஆட்டத்தை ஆரம்பிக்கிறோம். எப்படி அடிக்கிறா? இதுவும் தான் இருக்குதே. ஏதோ பேசணும்னு நீங்க. ஏதோவா? இந்த பாக்ஸிங்லாம் நமக்கு ஒத்து வராது பிரதர். நானே இப்பதான் நல்லா நெய் குழந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துருக்கிறேன். இந்த நேரத்தில் தேவையில்லாம பாக்ஸிங் கீக்ஸிங்னு போய் மூஞ்ச பேசிட்டு வந்து நின்று அந்த பொண்ணு நம்மளை வேணான்றுச்சுன்னா கரெக்டு தானே? கரெக்ட் கரெக்ட். உங்களே கரெக்டுன்ட்டாங்க. நடி கரெக்ட். லூஸ் சொல்லி அவன்ட்ட. மந்த்லி 50,000 தரும். 50,000னா 75,000. 1 lakh தரும். அப்ப ட்ரை பண்ணலான்றீங்க? டெஃபினெட்லி டெஃபினெட்லி. இது என்னது? அக்ரிமெண்ட். அக்ரிகல்ச்சரா பாக்ஸிங்கா? கரெக்டா சொல்லுங்க, கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்புறம். அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம் சார். எதுக்கு? நாங்க உங்களுக்கு காசு கொடுக்காம ஏமாத்திட்டா ஐயோ, ஃபெடரேஷன் தர அமௌண்ட் உங்களுக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்தா அது எங்களுக்கு. எக்ஸ்ட்ரானா வெங்கல கிண்ணம் தானே கொடுப்பாங்க. அது போதும் பாஸ். அட்வான்ஸ் 50,000. மொத்தமா மாட்டினானுங்க. லூசு பைய. லூசு பைய. கண்டா இங்கயா? என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு? ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் பாக்ஸிங் டோட்டலா ஏமாற போறாங்க. ஓகே. ஐயோ யோசிக்கிறானே. உங்க பைக் தருவீங்களா? பூவாசம் புறப்படும் பெண்.
சரி. அது பிரியாணி ஸ்மெல்லுங்க. சத்தியமா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்க. ஏங்க மதர் ப்ராமிஸ் ஆங்க. ஐயோ காட் ப்ராமிஸ். ஹலோ. என் லவ்ல இப்படி ஒரு பாம போட்டு போயிட்டியடா அல்லாவுதீன் பூதம். உன்னை ஆமா நான் யாழினி பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கேன். இப்போதைக்கு எனக்கு அதான் வேலை. அது முடியிற வரைக்கும். அதுக்கு பேர் என்னப்பா? பாக்ஸிங். அந்த கருமத்துக்குலாம் என்னால போக முடியாது. அந்த பொண்ணை எப்படி சார் உங்களுக்கு செட் பண்றது? அப்ப என்ன அந்த பொண்ணுக்கு செட் பண்ணி விடுங்க. அது ரொம்ப கஷ்டமாச்சேப்பா. அதுக்கு தானப்பா நீங்க இருக்கீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதுக்கெல்லாம் பிராக்டிகலா சான்ஸே இல்லையே. நீங்க அது பின்னாடியே சுத்துங்க, ஒரு நாள் அதுவா செட் ஆயிடும். என்ன வெயிட் பண்ண சொல்ற? டேய் கடல் வத்தி கருவாடு திங்கலான்னு நினைச்சா குடல் வத்தி கொக்கு செத்துருண்டா. இப்படியே பேசினா நாங்க செத்துருவோம்ப்பா. செத்து கூட போங்கடா. எனக்கு யாழ் நீ செட் பண்ணி கொடுத்து செத்து போங்கடா. ஏய் டேய் யாழ் நீ மட்டும் கிடைக்கல நான் பாக்ஸிங்க்கு வரவே மாட்டேன். இட்ஸ் a true love you know. என்னடா நம்மள செட் பண்ணி கொடுக்க சொல்றான்? நம்மலாம் கஷ்டப்பட்டு பிஇ படிச்சது இவனுக்கு மாமா வேலை பார்க்கறதுக்காடா. அந்த வேலையை எப்படிடா பண்றது? ஃபேஸ்புக் அக்கவுண்ட் நேம் யாழினி சேதுராமன். ஒரே பொண்ணு. அப்பா லாயலா காலேஜ்ல தமிழ் ஹெச்ஓடி. B.Pharm படிச்சிருக்கா. அப்போ ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு தந்திருக்காரு. ஆனால் ஸ்போர்ட்ஸில் உள்ள இன்ட்ரெஸ்ட்னால இப்போ டென்னிஸ் கோர்ட்டில் அசிஸ்டன்ட் அட்டெண்டராக ஒர்க் பண்ணுறா. நெட்டெல்லாம் ஃபுல்லாக மடிச்சு வைக்கணும். முக்கியமாக பால் வெளியே போயிட்டா கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கணும். பந்து பொறுக்கி போடுற வேலையா? யாழினிக்கு ஸ்போர்ட்ஸ்னா உயிர். இனிமே ஒரு பாக்ஸரா அவளை ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா ஒர்க் அவுட் ஆயிரும். பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸா? இது தெரியாம போச்சப்பா. வர ஆக்சன் கம் ஆன். ஹே பாக்ஸிங். ஹர்பஜன் சிங். போய்டா. ஹே பில். ஹலோ. ஐயோ. பேசாம அமைதியா இருந்து பார்ப்போம். ஒர்க் அவுட் ஆகுது. ஏய் வேணாண்டி. மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்துட்டாங்க. யாரு? அதுவா ஃப்ரெண்டு தான். சைலன்சர் வேலை செய்யுது. ஓகேக்கா.
எவ்வளோ? அண்ணன் கொடுத்துட்டாருக்கா. அந்த அக்கா நீ பேசணும்னு எதிர்பார்க்குதுண்ணா. டெய்லி லொடலொடன் பேசிகிட்டு இருக்க ஒருத்தன் திடீர்னு பேசலன்னு வையன் டக்குன்னு டிஸ்டர்ப் ஆவாளுங்க. இது பீட்டர் டெக்னாலஜி. இந்த பங்க்லயே கூட்டமா இருக்கே. ச்சே. இன்னைக்கு பெட்ரோல் போட்ட மாதிரி தான். அம்மா நில்லுமா, சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு வந்துட்டே இருக்கீங்க. இல்ல என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டெல்லாம் வெளியில பாத்துக்கமா, போங்க கியூல வாங்க, எல்லாம் கியூல தானே வர்றாங்க. நீ போமா. வாங்க, உங்களுக்கும் சேர்த்து தான் பெட்ரோல் போட்டிருக்கேன். நான் வந்ததை நீங்க பாத்தீங்களா? நீங்க பாக்ஸரா? ஆமாங்க. எப்படியாவது இந்த பெட்ரோல் ஊற்றி லவ் ஸ்டார்ட் பண்ணிடணும். எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா வெரி. டிவியில் கூட பார்த்ததில்ல. எவ்வளோ? பரவாயில்லைங்க, இட்ஸ் ஓகே. ஆல்ரெடி பஞ்சருக்கு வேற பே பண்ணிருக்கீங்க. எவ்வளோன்னு சொல்லுங்க. காசுலாம் வேணாங்க, ஒரு காஃபி வாங்கி கொடுங்க போதும். ஹலோ, காஃபி பெட்ரோல்லாம் ஒரே விலை தாங்க. ஏங்க, இங்க வந்திருக்கவங்கலாம் லவ்வர்ஸா? ஆமா. அவங்கெல்லாம் நம்மள என்ன நினைப்பாங்க? லவ்வர்ஸ் தான் நினைப்பாங்க. அப்படியா? நினைக்கிட்டேன். ஏங்க, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லைல்ல? பொய் சொல்லாதீங்க, நல்லா நெய் குழந்த மாதிரி செம்மையா இருக்கீங்க. கண்டிப்பா இருக்கும். அங்க பாருங்க, சுமாரான கில்பாவே நேர்ல ஒன்று ஃபோனில் ஒன்றுன்னு வச்சிருக்குது. ஐயோ சீரியஸாங்க? ஐ அம் சிங்கிள். நம்ம டபுள் சாக்கிற வேண்டியது தான். பட் கன்ஃபார்ம் பண்ணிக்க, அப்ப யாரையும் லவ் பண்ணல? பசங்களாம் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க, லவ் கூட சொல்லுவாங்க. ஆனா எங்க அப்பாவை பார்த்தாங்கன்னா தெரிச்சு ஓடி போயிடுவாங்க. ஏங்க, உங்க அப்பா அவ்வளோ கொடூரமா இருப்பாரா? அது இல்ல, என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னா அவர் வச்சிருக்கிற காம்படிஷன்ல வின் பண்ணணுமா. காம்படிஷனா? என்ன காம்படிஷனு? அது ஒரு குரல் காம்படிஷன். குரல் காம்படிஷனா? எத்தனை குரல்? மினிமம் 10. 10 என்னங்க, 5 சொல்லுவோம். இது 55 சொல்லுவோன்னு சொல்ல வந்தேன். நீங்க என்னைக்கு, எங்க, எப்ப காம்படிஷன் மட்டும் சொல்லுங்க. இங்கிலீஷ் புக் படிச்சா பெரியாளா? யாழினி இல்லம். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பேருக்கு மாத்தின்னுப்பா. ஹலோ அங்கிள். என்ன எல்லாரும் படிக்கிறானுங்க? குரல் காம்படிஷன் தானே சொன்னா, அதுக்கு படிச்சுட்டு வரணுமா என்ன? இங்கே வர்ற அனிமல்ஸ்லாம் ஐபேட் வச்சிருக்கு. இதுங்களை மீறி எப்படி யாழினியை பார்க்கறது? ஹையா, நீ என்ன இங்க? காம்படிஷன்ல கலந்துக்கதா? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. என்ன ரெக்கமெண்டேஷனா? ஹலோ, பொண்ணோட சித்தப்பானா மிரட்டுவீங்களா? சித்தப்பாவா? டேய், நானே காம்படிட்டர் தான்டா. அடச்ச கார்பரேட்டர் மாதிரி இருந்துட்டு காம்படிட்டரா? பாட்டண்ணா என்ன நக்கலா? ஏய், டோக்கன் வாங்கியா? டோக்கனா? ஏய், டோக்கன் வாங்கிட்டு வந்து உட்காரு. டேய், இவனை நோட் பண்றா. கோ ஹெட். கோ மேன். கொலைக்காதீங்க காம்படிட்டர். ஒண்ணும் கூப்பிடல. போறேன். வித்தியாசமா இருக்கானுங்களே. நம்ம பார்க்கும்போது தான் உள்ள போயிடுறா. அதுக்கு நீ பாக்குற மாதிரி இருக்கணும்டா. தம்பி, வாட் பேர் என்ன?
வௌவால். வௌவாலுக்கு விதிமுறைகள் தெரியுமா? டோன்ட் நோ சார். நான் முனைவர் பட்டம் வாங்கின தமிழ் பேராசிரியர். ஓ முனிவரா? பட் ஐ டோன்ட் லைக். யாழினிய கல்யாணம் பண்ணிக்க என்னோட சம்மதம் வேணும்னா 10 திருக்குறள் பிழை இல்லாம சொல்லணும். 2 வாய்ப்பு தான். முடியுமா? சோ ஈஸி. எங்க சொல்லு. ஆட்டலில் சிறந்த ஆட்டல் மாவாட்டல், அவ்வாட்டல் ஓட்டலில் ஆட்டப்படும். புல் ஸ்டாப். ஐ செலக்டா சார்? ஒய் சார்? ஐயோ மம்மி. bloody bastard. Where is the cow? Why மச்சான்? என்ன மச்சான்? That of cheating man மச்சி. என்னடா இது திருக்குறள்ல ஓட்டல் மாவாட்டல் வருதுன்னு அப்பே டவுட் பட்டு கேட்டனே மாமா. கேட்ட மாமா. That is easy. தமிழ் தான். Don't worry, be happy னு உள்ள அம்ச்சா மாமா. I miss it the girl. I miss it the girl. சோபா. வணக்கம் ஐயா. அழகுடா நீ. போதும் சொல்லுப்பா. சொல்லுதல் யாருக்கும் எளிய. சொல்லுதல் யாருக்கும் எளிய. அரியலூர், பெரம்பலூர், பெரம்பலூர், முசிறி, முசிறி, மார்த்தாண்டம், மாத்தாண்டம். பஸ் கண்டக்டர் வேலை பார்த்தியா? சிச்சி தமிழ் வாத்தியார் சார். தமிழ் வாத்தியாரா? மச்சி கெலிப்பு தானே? ஏய் மச்சி கை குடுறா. என்ன மச்சி? வணக்கம் ஐயா. பேரு? பீட்ரு. முதல் வாய்ப்பா 2ஆம் வாய்ப்பா? வாய்ப்பாடெல்லாம் வராது சார், குரல் கரெக்டாக வரும். பார்க்குறீங்களா? பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து வாத்தி வாயை புழக போகுது. குரல் தானே சொல்ல போற, எதுக்கே எந்திரிச்சு முதுக காட்டுற? சார் நம்ம குரல் மட்டும் இல்லை சார், கொஞ்சம் பாடி லாங்குவேஜும் வரும். ஃபர்ஸ்ட் குரல் வாசல்ல யாழினிய கரெக்ட் பண்ணலாம் நிக்கிற மொத்த பசங்களோட எண்ணிக்கை 15. அதுல பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி இருக்கிறவன் 10 பேரு, அக்யூஸ்ட் மாதிரி இருக்கிறவன் 4 பேரு, பர்சனாலிட்டியா இருக்கிறவன் நான் தாண்டா சார். சார் அடுத்த குரல் கொஞ்சம் ரெஸ்பெக்டா. என் இனிய தமிழ் மக்களை, உங்கள் பாசத்திற்குரிய பாரதராஜா பேசுகிறேன். பொண்ணு யாழினியை பற்றி சொல்லணும்னா சச் அ பியூட்டிஃபுல் கேர்ள். உலகத்தில் ஒருவே நம்ப மாட்டேன் நீ தான் யாழினிக்கு ஃபாதர்னு சொன்னான். பட் ஐ திங்க் அவளுடைய மதர் அவளை பியூட்டிஃபுல் நினைக்கிறேன். எங்கே அவங்க? அது நமக்கு தேவையில்லை. பட் யாழினிக்கு பெஸ்ட் பேர், ஒரு அழகான லைஃப் பார்ட்னர். ஐ எம் ப்ரவுட் டு சே தட் இஸ் பீட்டர். ஓகேடா முக்கா? ஃப்ளோவில் வந்துருச்சு சார். சார் இந்த குரல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நம்ம கூட்டத்துக்குள்ளே கருப்பாடு ஒன்று நுழைஞ்சிருக்கு. என்ன சேது தல்லே சுத்துதா? பிரெக்னெண்டா இருப்ப. சோல்ஜர்ஸ் ரொட்டேட் யுவர் ஹெட்ஸ். பிளாக் ஷீப் சேத்து முதல்ல எதை சொல்லலாம்? எப்படி என்ன ரிஜெக்ட் பண்ணலான்னு யோசிக்கிற இந்த மூளையவா, இல்ல மூக்க வச்சு முறைக்கிற இந்த மூஞ்சியவா? இந்த மாதிரி பல குரல் தெரியும் சார். பக்கி, திருக்குறளை கேட்டா பல குரல்ல பேசிட்டு இருக்க. திருக்குறளா? அப்படின்னா? திருக்குறளை எழுதியவர் யார்? வைரமுத்து. தாடி தாடி வாலி. அங்க காலி. தப்பா என்ன? ஏய் இப்போ உனக்கு ஈஸியா புரியும் பாரு. ஏய் கம்பராமாயணத்தை எழுதுனது யாரா? கம்பர். பாத்தியா பேர்லயே இருக்குல்ல. அந்த மாதிரி திருக்குறள் எழுதியவர் குறளரசன். ஆமா, சிலப்பதிகாரத்தை எழுதுனது சிலம்பரசன். போடா. டேய் சொல்லி தரலன்னா தெரியலன்னு சொல்லுங்கடா. அதை விட்டு கோபப்படுறேன்னு சும்மா ஓவரா பேசுனீங்க, அவ்வளவுதான் முட்டை பண்ணா. சரி சரி, நீ அங்க போவாது, இங்க வா. ராஜா கிளி, உனக்கு புரியுற மாதிரி சொல்லி தரேன் பாரு. திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர். திருக்குறளை 3ஆ பிரிச்சிருக்காங்க. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அப்ப அந்த அமலாப்பால்? ஏய் ஒன்றுண்டா உன்னைய. ஏய் சாண்டி, என்னடி இந்த காமத்துப்பால்னா என்ன? லேடிஸ் கேக்குறாங்களே சொல்லுவா. வேற ஏதாவது பால் கேட்க மாட்டியா? இவளுக்கு எப்படி சொல்றது? அது
ஆண் பால் பிளஸ் பெண் பால் கூட கொஞ்சம் பாதாம் பால் இஸ் ஈக்குவல் டு காமத்து பால். இது புரியுதுப்பா. அகர முதல்ல எழுத்தெல்லாம். வெரி குட் வெரி குட் வெரி குட் லவ்லி. நல்லா வருது இல்ல? அகர முதல்ல எழுத்தெல்லாம். அடுத்தது அது ஜெயம் ரவி படம் தான் ஏதோ ஒன்று வரும். கரெக்ட் தான். அதேதான். கரெக்டா? அகர முதல்ல எழுத்தெல்லாம். எம் குமரன் சன்னா மகாலட்சுமி உலகு. நீ கொஞ்சம் விலகு. ஹே இரு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் ஒரு ஐடியா சொல்றேன். ப்ராஜெக்ட் திருக்குறள். இதான் யாழினி வீட்டோட ப்ளூ பிரிண்ட். பச்சை கலர்ல இருக்குது. வேணும். சொல்ல விடுங்க சார். சாரி. கோகுல் எங்க நிப்பா, ஜோ எங்க நிப்பா, வைஷு எங்க நிப்பா, நான் எங்க நிப்பேன். அப்ப சாண்டி தெருவுல நிப்பேன். வெரி குட். அதான் எதிர்பார்த்தேன். இங்க கவனி. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நாம எல்லாரும் சேர்ந்து பாமை எங்க வைக்க போறோம்? வாயில வைக்க போறோம். நுழைவா இல்லையா? ஐயோ திடீர்னு கரெக்டா பேசுறானே. அது நாங்களாம் அங்க நின்னு திருக்குறளை சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். ஓகே சபாஸ் டபாஸ்டானா. நீ எடுத்து காட்டுறா. இது என்னது? துப்பாக்கி. நிக்கிதா இந்த ஜன்னல் பக்கத்துல நின்னுட்டு இத காமிச்சா என்ன குரல் சொல்லணும்? என்ன குரல் சொல்லணும்? துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவோ. எஸ். செல்லி பாய். ஓ இப்ப யார் குரல்ல பேச போற? என் குரல்ல தான். இது திருக்குறள் போட்டி தெரியுமா? எங்க சொல்லு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி. நல்லா தானே சொல்ற, ஏன் தடுமாறுற? புகை குண்டு மூக்கு இங்க என்ன பண்றான்? யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள். ஐயோ அம்மா காக்கா. பிளட்டி ராபின் ஹுட் கம் ஹியர் மேன் கம். துப்பாக்கு துப்பாய் தூக்கிட்டு போயிட்டாங்க சார். என்னத்த? ஒன்னும் பதட்டப்படாத, நிதானமா சொல்லு. துப்பாக்கு துப்பாய். ஒரே துப்பாக்கி தானே? துபாய்க்கு துபாய்க்கு போறியா? ஐயோ ஃபுல்லா போச்சு. தண்ணி ரெண்டாவது வாய்ப்பும் போச்சா? காலத்தினார் செய்த நன்றி சிறிதென்னும் ஞாலத்தின் மான பெரிது. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அடக்கம் அமருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்த அற்று. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதன் மெய்வருத்த குளிதரும் ராகினி பிரிண்டர்ஸ். ஆஹா, அதென்ன ராகினி பிரிண்டர்ஸ்? அதையும் சேர்த்து படிச்சிட்டேன் சார். சிலபஸ். ஓ தேங்க்யூ தேங்க்யூ. பெருங்கையில ஆட்டோ ஓட்டுறான். கங்க்ராச்சுலேஷன். சூப்பர். ஆக்சுவலாக நான் விட்டுடுவேன் தான் நினச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் நர்வஸாக வேற இருந்தேனா. பட் God is a blind man. எப்படி ஜெயிச்ச? பேசிக்கலி ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி, டெடிகேஷன் அண்ட் லவ். யார் மேலே? ராகினி மேலையா? அதான் ராகினி பிரிண்டர்ஸ்னு படிச்சியா? உனக்கு எப்படி? அதை மாட்டி வச்சதே நான் தான். யூ லவ்? Hey, look at this. டேய் பீப்பிள், நம்ம பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. Se mueve para, 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 se mueve para. Esta es la Marta más loca que hay.
போதும் போமா. ஹாய். ஏய் அந்த ஃபாரின் கேர்ள்ஸ்லாம் யாருப்பா? என் அத்தை பொண்ணுங்க. அப்படியா மாமா? ஏன்டா வைப்ரேட்டர் மோட்லயே போற, கொஞ்சம் நார்மலா போடாப்பா. வணக்கம் பாஸ். உன்னை பார்த்தா பாக்ஸிங்க்கு நாமினேஷன் பண்ண வந்த மாதிரி தெரியலையே. உன்னை பார்த்தா கூட தான் ஆபீசர் மாதிரி தெரியல. சரி சரி, ஃபார்ம்ல சைன் பண்ணு. ஃபுல்லா இந்தியா. ஓகே गाइस, இட்ஸ் டைம். லெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் தி ஸ்வீட்ஸ். எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுங்கப்பா. எதுக்கு? எங்க அம்மா சொல்லிருக்காங்க எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட் சாப்பிடணும்னு. ஏன் உங்க அம்மா உன் காசுல ஸ்வீட் சாப்பிட சொல்லியா? எங்கப்பா கையெழுத்து போடணும்? இங்க. ஹவ் ஸ்வீட் யூ. இங்க இங்க இங்க. கையெழுத்து போடுறானா ஆட்டினை போட்டு அம்பு விடுறான். நீ பேசுற அசிங்கப்படுத்துவாங்க. என்னடா அன்னதானம் போறாங்க, சாப்பிட்டு போலான்னு வந்தியா? ஈட்டிங் சாப்பிட வரலடா, கட்டிங் மூக்கா. ஃபைட்டிங் வந்திருக்கேன்டா. வரா மூக்கு வாய் பல்லு இந்த மூணை பத்தி நீ பேசவே கூடாது. டேய், அன்னைக்கு அறிவு போட்டியில நீ ஜெயிச்சிட்ட. ஏன்னா அது என்கிட்ட இல்ல. ஆனா ஃபைட்டிங்ல நான் தான்டா சாம்பியன். டேய் வவால். டேய் பரவ வவாலுடா. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன். வாடா பாக்ஸிங்ல பார்க்கலாம். நாளையில இருந்து பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும். எனக்கு கூட பிராக்டிஸ் தேவையா? நமக்கு தான்டா பிராக்டிஸ் தேவை. அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என்ன சோப் போட்டு விடணுமா? ஒரு பவுல் ஃபுல்லா நல்லா முந்திரி பருப்பா எடுத்து வச்சுக்கோங்க. நெய்ல நல்லா வறுத்துக்கணும் மிதமான சூட்ல. முந்திரி பருப்பு எதுக்கு சார்? அடக்கி இருக்கு பயப்புள்ள. டயர்டுக்கு பீர் சாப்பிடும்போது சைட் டிஷ் புரோட்டீன்ஸா எடுத்துக்கிட்டா பாடிக்கு நல்லது தானே. ஓசி குடிக்கு எப்படிலாம் பிராக்கெட் போடுறான் பாரு. அப்புறம் இந்த பீர்லாம் மொத்தமா வாங்கும்போது பிராண்டை மாத்தி மாத்தி கொடுத்துருவானுங்க. ஏமாந்துடாதீங்க. பி கேர்லெஸ். ஒரே பிராண்டா இல்லைன்னா தலைவலிக்கும், அப்புறம் பிராக்டிஸ் பாதிக்கும்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், பீர் வாங்கும்போது நல்லா கன்னத்துல வச்சு பார்த்து வாங்கணும். கன்னத்தில் எதுக்கு வச்சு பார்க்கணும்? அட பீர் கூலிங்கா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேணாமாப்பா? இப்பெல்லாம் எந்த டாஸ்மாக்லயுமே பியர் கூலிங்கா கிடைக்கிறது இல்ல. அடியே ரத்தி அக்னி ஹோத்ரி, நல்லா டின் பீர் மாதிரி இருக்கும்போதே நினைச்சேன்டி. நீ ஒன்றும் கவலைப்படாத செல்லக்குட்டி, அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம். ஐயோ ஏதோ பெருசா பிளான் பண்றானே. திஸ் மூல கார்னர் எப்படி இருக்கு? சொல்லாத. நைஸ் மூல. வெரி குட். அங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருங்க, அதுல பீர் பாட்டிலாம் ஃபில் பண்ணி வச்சிருங்க. ப்ராப்ளம் சால்வ்டு. சார் நாங்க கிளம்புறோம். நாளைக்கு 6 மணிக்கு ஜிம் வந்துருங்க. கோச் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. 6 மணிக்கா? ஆமா. மிட் நைட்லயா? மிட் நைட்டா? அப்படின்னா நான் 5:30 மணிக்கே எந்திரிக்கணுமே. அப்படின்னா நைட்டு நல்லா தூங்கணுமே. டெஃபினெட்லி. நைட்டு நல்லா தூங்கணும்னா இந்த இந்தியன் நடிகை ஒன்று இருக்குதே, அது இல்லப்பா, இந்த ஏசி விளம்பரத்துலாம் வருமே, பிரியங்கா சோப்ரா. அந்த ஏசி வாங்கி மாட்டிருங்க. நல்ல வேளை அந்த நடிகையை கேட்காம விட்டான். அப்புறம் மெத்த, உனக்கு பிடிச்ச கலர் என்ன? எங்களுக்கு எந்த கலருமே பிடிக்காது. சும்மா என்னதானே கேட்டாங்க. ப்ளூ. ஹை, எனக்கும் பிடிச்ச கலர் ப்ளூ. அதே கலர்ல வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிடுறீங்களா? ஏற்கனவே ப்ளூ கலர் தானே அடிச்சிருக்கு. பட் அது உங்க காசுல அடிக்கலையே. அப்புறம் நாங்க அப்புறம் வரோம். பை. நல்ல வேளை பேண்ட்டையும் சட்டையும் விட்டான். அதையும் கேட்டான்டா. அது என்ன கையில? லேப்டாப். அதையும் வச்சுட்டு போங்க. ஏன் இவளையும் கேள? நல்லா இருந்தா கேட்க மாட்டோமாப்பா? ஜூஸ் சார். என்னப்பா நீ நம்ம நெருப்பு குமார் மாதிரி கருப்பாகிற? கண்ணாடி சார். ஓ இட்ஸ் ஓகே. என்ன ஜூஸ்? ஓசி ஜூஸ். அன்னாசி ஜூஸ். இமான நாச்சியா? செம்ம காமெடி சார். நான் அப்படி போய் சிரிச்சிட்டு வந்துட்டுமா? டேய் ஊட்டி விட்றா. அது ஒன்று தான்டா பாக்கி. காட்டு. ஏண்டா டேய், நான் என்ன அபூர்வ சகோதரி ஸ்ரீவித்யாவடா விஷத்தை ஊத்துற மாதிரி ஊத்துற? கொஞ்சம் கூட irresponsibility இல்லடா. பிளடி ஃபுல். யாரா நீ? கோச் சார். கோச்சுக்கு எனக்கு என்ன? பாக்ஸிங் கோச். கோச்சு எல்லா பக்கமும் அடைச்சிருக்குது, கேட்டு கிட்ட இல்லையா? என்னப்பா? யோ தாண்டி குதிச்சு போயா. போ. ஏண்டா சுத்தி பார்க்க நான் என்ன தாஜ்மஹாலடா? யோ சும்மா நில்லியா. கையை தூக்கு. இன்னும் நல்லா. நீ என்ன பல் டாக்டரா? மூச்சிடு, நல்லா மூச்சிடு. பொசிஷன். இவர் பெரிய அர்ஜுனர், வில்லு விடுறாரு. சொல்ற மாதிரி நில்லியா. பாக்ஸ். பாக்ஸ். ஹை, நீ இந்த டான்ஸ் ஆடினா நானும் கவுண்ட் பண்ணி டான்ஸ் ஆடுவோம், பாக்குறியா? அடிக்காது, அடி.
அடிக்காதீங்க பாஸ் பாஸ் அடிக்க 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 உள்ள போ. கோச் கோச் குத்துறான் கோச் அடிக்க வேணாம்னு சொல்றேன் எருமை மாடு அடிக்க வேணாம்னு சொல்றேன் நல்லா திட்டியா? பிரதர் பிரதர் இருங்க பேசுக்கு லைட் டீம் அமௌண்ட் ஏதாவது வாங்கி தரேன் டேய் நெருப்புக்குமார் ஒரு பாக்ஸரே அடிக்கிறானுங்க யாரா அவனுங்க இவனே பாக்ஸர் கொஞ்சம் adjust பண்ணு. அடியாரா டேய் எருமை மாடு சவுண்ட் யோ, நீ fight பண்ணியா? எங்க அப்பா பிடிக்காதுன்னு சொல்றேன் உன்ன காசு பணம் கொட்டு மணி மணி கணக்கு பணம் பணம் காசு இந்த குடிச்சிட்டு தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்றவனுங்கள நாங்க நான் குளிக்கிறத எவனோ இட்டி பாக்குறாங்க வெற்றி அவன் ஒரு ரத்தனை கட்டவன். யாழினி டார்ஜிலிங் யாழினி யாழு ஏன் உன் குரல் இவ்வளோ கேவலமா இருக்கு சரியில்லடா. அடிங் அவதார் குட்டி சும்மா இருக்க மாட்டே அட்டன் பண்ணலையா யாழினி எங்க இருக்க? நான் வீட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் கூட உங்க வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். என் வீட்லையா என் வீட்லையா இன்னும் ட்ரைனிங் கிளம்பலையா? ஐயோ டேய் அடிக்கிட்டா ஏய், நான் அடிக்கிட்டா ரெண்டு பேரும் அடிச்சுக்க வேண்டாம். ஏன் நீ அடிக்கிறேன்றியா நீ இன்னும் கிளம்பலையா? ட்ரைனிங் யாழினி ஐயோ என்ன வித்தியாசமான ஸ்மெல்லா இருக்கே. அதெல்லாம் எந்த வித்தியாசமான ஸ்மெல் இல்ல ஸ்மெல் இல்ல சரக்கு ஸ்மெல் சரக்கா நான் இருக்க வீட்ல எப்படி நீ சரக்கலாம் how it is pass மாடிடா எவா மாட்டிக்கிட்டேன் யாழினி மாட்டிக்கிட்டேன். நான் உண்மையை சொல்லிடுறேன் யாழினி. இத்தனை நாளா மூடி வச்சிருந்தது அது எங்க அப்பாது யாழினி. டெய்லி ஒரு கட்டிங் அடிக்காம அவரால் ஆஃபீஸ்க்கு போக முடியாது. நம்புறா டாடியவே டேமேஜ் பண்ணிடலாம். நான் சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்தே அப்படித்தான். டெய்லியும் சரக்கு அடிச்சுட்டே இருப்பார். நான் ஸ்போர்ட்ஸில் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு ஓடி வருவேன் டாடின்னு. அந்த கப்பை வாங்கி அதுலேயும் சரக்கு ஊற்றி அடிச்சுட்டு கப்புன்னு படுத்துக்குவார் யாழினி. அதெல்லாம் மீறியும் நான் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆயிருக்க. உணர்ச்சி வசப்பட்டு வளர்க்க பாக்ஸர் பாத்தியா நீயே சமாளிக்க ஆரம்பிச்சிட்ட. இப்படிதான் யாழினி இனிமே இந்த குடும்பத்தை எங்க அப்பாவை என்ன எல்லாரையும் நீ தான் சமாளிக்கணும். லவ் பண்ற பசங்களுக்கெல்லாம் ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். கிளம்புவோமா? பாய். ஐயோ அங்க போனா எருமாட்டங்களை விட்டு அடிக்க விடுவானே. கிளம்பு. என்கிட்ட ஏன் நெளிஞ்சிட்டு இருக்க? கோச் உனக்காக வெயிட்டிங். அது வந்து யாழினி பாக்ஸிங் பண்ணி பண்ணி உடம்பெல்லாம் டயர்டாக இருக்கு. ஸோ எனர்ஜி ஏற்றுற மாதிரி எனர்ஜிக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் சாப்பிடு. வேற ஒன்று இருக்கு. என்னது அது? போடா. ஹே அப்புறம் என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. நான் பெரிய பாக்ஸர் ஆடுவோம் லிப்ஸில் தான் இருக்கு தெரியுமா? சரி கண்ணு மூடு. கடிச்சிடாத. என்னது இது சில்லறையா தர்ற? நீ மட்டும் ட்ரைனிங் ஒழுங்கா முடி. நான் மேட்ச் போறதுக்கு முன்னாடி தருவேன். ப்ராமிஸ். ஐயோ கையில கொடுத்ததே சும்மா ஜிவ்வுன்னு இருக்கே. இன்னைக்கு இந்த கையால அடி வாங்குறவன் என்ன ஆக போறானோ? சொல்லுங்க யாழினி. சாண்டி பீட்டர் பயங்கர எமோஷனல்ல போயிட்டு இருக்கான். ஒரே அடியில 10 பேரை பறக்க விட போறான். அந்த அளவுக்கு நான் எனர்ஜி கொடுத்திருக்கேன். போய் பாருங்க. ஓகே யாழினி தேங்க்ஸ். ட்ரைனிங்ல சும்மா பிச்சு உதறான்ப்பா. தோசைகள் தலையும் யாரை பத்தி பேசிட்டு போறோம்? கிழிக்கிறான்பா. யாருங்க? அந்த பீட்டர் தான் சின்ன வயசுல இப்படி மச்சான் பேப்பர் வேலையை காட்டுதுடா. பார்த்தல சம மச்சு. அவனே காசு கொடுத்து சொல்ல சொல்றானா? கன்ஃபார்ம்யா இந்த வருஷம் பீட்டர் தான் சாம்பியன்.
அவர் பேர் என்ன? பீட்டர் பீட்டர் த கில்லர். அவங்க அப்பா பேரு தாமஸ். தாமஸா? அப்போ பேப்பர்ல போட்டிருந்த பீட்டர் இவன் தானா? ஏய் எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் அவங்க அப்பா பிஎஸ்என்எல்ல வேலை செய்யணும்ல. அதையும் விசாரிச்சிட்டோம். 1 வீக் முன்னாடி தான் ராயபுரம் பிஎஸ்என்எல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காரு. எங்க இருந்து? பூனால இருந்து. அப்ப நம்ம சோறு போட்டு வளர்க்குற பீட்டர் தரிக்கிட்ட